கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 15. தாமரை செல்வி, என் இனிய தாமரை செல்வி, உன்னை இந்த தஞ்சைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டுமடி. இங்கு வந்து இதை காட்டியிருக்க வேண்டும். அவன் ராஜராஜேஸ்வரத்தை பார்த்துவிட்டு திகைத்து போய் மனதிற்குள்ளே பெரியதாக அரற்றினான். விட்டுவிட்டேனே, உன்னை விட்டுவிட்டேனே, உன்னை விட்டுவிட்டு நான் மட்டும் தனியாக இங்கு ஏதோ மிகப்பெரிய காரியம் சாதிப்பது போல வந்திருக்கிறேனே. தஞ்சையிலே நெடிய பசும் வயல்களையும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தலையாட்டும் நெற்கதிர்களையும் சலசலத்து ஓடும் காவிரியையும் ஓடைகளையும் உனக்கு காட்டியிருக்க வேண்டும். கொழுத்த பசுக்களையும் துள்ளுகின்ற ஆடுகளையும் கணுக்கால் அளவு கால்வாயிலே நீந்தி ஓடுகின்ற வாளை மீன்களையும் காட்டியிருக்க வேண்டும். வாளை மீன்கள் ஒரு கை நீளம் இருக்கின்றன. பிடிக்கப் போனால் சடார் என்று எகிறுகின்றன. மறுபடியும் தண்ணீரிலே துள்ளி குதித்து ஓடுகின்றன. எங்கும் ஒரு வைக்கோல் மனம், எங்கும் நெல்லவிக்கும் மனம், கரும்பு ஆலையின் மனம். நீ படித்திருக்கிறாயா? உழவர் ஓதை மதகோதை, உடைநீர் ஓதை தன்பதம் கொள், விழுவர் ஓதை சிறந்தாற்ப நடந்தாய் வாழி காவேரி. நான் இதை அனுபவித்தேன். தொலைதூரம் உழவர்கள் மாடு ஓட்டி போகின்ற சப்தங்கள் கேட்கின்றன. 6 பேர்கள் 10 பேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏறடுத்தி மாடுகளை ஓட்டி வளைத்து வளைந்து உழவுகிறார்கள், ஆழ உழுகிறார்கள் என்று அவர்கள் ஏறி நின்று அழுத்துவதிலேயே தெரிகிறது. உழுக்கலப்பை பாதி மூழ்கி இருக்கிறது. மண் புரண்டு தத்தளிக்கிறது. சிறிய மதகுகளிலெல்லாம் தண்ணீர் பொங்குகிறது. தப தப என்ற சத்தம் கேட்கிறது. குழந்தைகள் குதித்து நீராடுகிறார்கள். பெரிய கூச்சல் போடுகிறார்கள். நதிநீர் சலசலத்து ஓடுகிறது. இந்த சப்தமும் கேட்கிறது. காது கொடுத்து கேட்டால் குளிர குளிர கேட்டே கொண்டே இருக்கலாம். பூமியின் இந்த பகுதி மிக செழிப்பாக, மிக சுத்தமாக, மிக கம்பீரமாக, செல்வ வளம் மிக்கதாக இருப்பதை நான் கண்குளிர, காது குளிர, உடம்பு குளிர அனுபவித்தேன். நீ அருகில் இருப்பின் நாம் 2 பேரும் ஓயாது பேசி பேசி அனுபவிப்போம். ஏன் உன்னை விட்டுவிட்டேன் என்று எனக்கு தெரியவே இல்லை. அவன் புலம்பினான். கேரளாந்தகன் வாயிலிலும் ராஜராஜன் வாயிலிலும் கடந்து போகும் பொழுது குபீர் என்று எழுந்த விமானம் பார்த்து அவன் திகைத்து போனான். அவன் திகைப்பை அருண்மொழிப்பட்டன் அனுபவித்தான். ராஜேந்திரருக்கு பதிலாக அங்கு வந்து அந்த கோவிலின் நிலைமையை சீர் செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. இது ராஜேந்திர சோழன் உத்தரவாக இருந்தது. அதை மேற்கொள்ளும் பொழுது இந்த இளைஞனையும் அழைத்து போகலாமே என்று சீராளனை அழைத்து வந்தான். சீராளன் திகைப்பதை ஆவலோடு பார்த்தான். கிராமத்து பக்கத்திலிருந்து வந்தவன் நகரத்தை பார்த்து வியப்பது போல அவன் பல இடங்களில் வியந்து வியந்து நிற்பதை, அவன் முகத்தில் உள்ள வெள்ளைத்தனத்தை, ஆனால் கண்களிலே உள்ள குறுகுறுப்பையும் மிகவும் கவனமாக குறித்து கொண்டான். இவன் நல்லவன், கெட்டிக்காரன். நல்லவர்கள் கெட்டிக்காரர்கள் இருப்பது என்பது மிகவும் அரிது. இவனை இப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். ஆட்களை அனுப்பி கோவில நிர்வாகிகளை கூட்டினான். என்ன வருமானம், என்ன செலவு என்ற கணக்கை முதலில் பார்த்தார். வருமானம் அதிகமாகவே இருந்தது. கிராமத்து ஜனங்கள் கூடை கூடையாக நெல் கொண்டு வந்து குவித்து கொண்டுதான் இருந்தார்கள். அரச குடும்பத்தினர் கொடுத்த நகைகளெல்லாம் மிகவும் சரியாக இருந்தன. பதுமைகள் எல்லாம் புளி போட்டு தேய்க்கப்பட்டு பளபளப்பாக இருந்தன. கோவிலில் உள்ள எல்லா மூலைகளிலும் ஒற்றடை அடிக்கப்பட்டு தரை முழுகப்பட்டு கோலமிடப்பட்டு இருந்தது. கோவிலுள்ள பாகசாலை செவ்வனே நிர்வகிக்கப்பட்டு இருந்தது. அவ்வப்போது சமையலுக்கு உண்டான சாமான்கள் வாங்கப்பட்டு இருந்தன. நெற்குதிர் முக்கால்வாசி நிரம்பி இருந்தது. கேட்டபோதெல்லாம் அரசிடமிருந்து மக்களிடமிருந்து தானியங்கள் வருகின்றன என்று சமயக்காரர் சொன்னார். சிவனுக்கும் வெறும் அன்னமும் நெய்யும் தினசரி படைப்பதாகவும் அதை மக்களுக்கு விநியோகிப்பதாகவும் விவரித்தார். கோவிலுக்குள்ள நிதி நிலைமை மிகவும் சௌரியமாக இருந்தது. பல கிராமங்கள் கோவிலுக்கென்று உள்ள நிதியிலிருந்து கடன் வாங்கி அதற்கு வட்டி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அநேகமாக எல்லா கிராமங்களும் நீர்நிலைகளை சரி செய்வதற்காகவும் வரப்புகளை உயர்த்துவதற்காகவும் தான் கடன் வாங்கி இருந்தார்கள். தஞ்சையில் உள்ள விவசாயிகள் காய்கறிகள் அனுப்பினார்கள்.
பசுவின் பால் அபிஷேகத்திற்காகவும் தயிருக்காகவும் காசு கொடுத்து வாங்கப்பட்டது. ஆடுகள் பல குழுக்களாக நிபந்தங்கள் அளிக்கப்பட்டு அந்த ஆட்டின் பாலிலிருந்து நெய் எடுக்கப்பட்டு அந்த நெய் விளக்கு ஏற்ற பயன்பட்டது. நன்றாக கடும் கொழுப்பாக இருக்கின்ற அந்த நெய் விளக்குகள் எரிப்பதற்கு உன்னதமாக இருந்தது. உள்ளே கருவறைக்குள்ளே ஆறேழு தீபங்கள் பெரியதாக எரிந்து கொண்டிருந்தன. 4 பானை நெய் கைவசம் இருந்தது. ஒரு மேடையிலே உட்கார்ந்து எல்லா கணக்குகளையும் சரிபார்த்த அருண்மொழி கிளம்பலாம் என்று முயற்சித்த பொழுது அவனை நோக்கி தேவரடியார்கள் வந்தார்கள். எல்லோரும் எழுந்து நின்று கை கால்கள் தட்டி அவருக்கு நடனமாக வணக்கம் சொன்னார்கள். என்ன விஷயம்? ஏதோ கேட்க விரும்புகிறீர்கள் போல் இருக்கிறதே. ஆமையன், நாங்கள் மட்டுமல்ல, இங்குள்ள அத்தனை கோவில் பணியாளர்களும் ஒன்று கேட்க வேண்டும். என்ன? சொல்லுங்கள். இந்த இடத்தை புறக்கணித்துவிட்டு மாமன்னர் ராஜேந்திர சோழர் ஜெயங்கொண்டத்திலே தனியாக அரண்மனையும் கோவிலும் கட்டுவதாக கேள்விப்பட்டோம். இதற்கென்று இங்கு வாழ்க்கைப்பட்ட எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதை ராஜேந்திரரோ நீங்களோ யோசித்து பார்த்திருப்பீர்களா? என்னுடைய ஊர் வேறு, அவளுடைய ஊர் வேறு, இவளுடைய ஊர் வேறு, இப்படி ஒவ்வொரு ஊரையும் விட்டுவிட்டு நாங்கள் இங்கே இந்த இடத்திலே நடனமாட வேண்டும் என்று அரசருடைய கோரிக்கையை ஏற்று இங்கு வந்தோம். எங்களுக்கு வீடுகள் தரப்பட்டன. நாங்கள் இருந்தது மாளிகையில். கொடுத்த வீட்டிலே நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். சிவன் பணி என்று இருந்தோம். நிறைய பாடல்கள் பாடினோம். நிறைய நடனங்கள் ஆடினோம். ஜனங்களை மகிழ்வித்தோம். இறைவனுக்கு தொண்டு செய்தோம். இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இப்பொழுது திடீரென்று இந்த கோவிலை புறக்கணித்துவிட்டு வேறு இடத்திற்கு மன்னர் போனால் என் மகள் என்ன ஆவாள்? அவளுக்கு பிறக்கும் மகள் என்ன ஆவாள்? எங்கு போய் நடனம் செய்வது? நான் ஊரை விட்டு தஞ்சைக்கு வந்தபொழுது எப்படி திக்குமுக்காடி இருந்தேனோ அதுபோல என் மகள் இங்கிருந்து கிளம்பி ஜெயங்கொண்டத்திற்கு போய் அங்கு விழித்து கொண்டு நிற்க வேண்டுமா? எங்களுக்கு ஊர் என்று ஒன்றுமே கிடையாதா? தஞ்சை மண் எங்கள் சொந்த மண் அல்லவா? இந்த மண்ணிலே நாங்கள் வேரூன்றிய பிறகு இப்பொழுது வேரோடு பிடுங்குகிறீர்களே, இது சரியா? தேவரடியார்களாகிய நாங்கள் மட்டும் இல்லை, சமையற்காரர், வீணை வாசிப்பவர், குழல் வாசிப்பவர், ஓதுவார், மத்தளம் கொட்டுவார், முரசு அறிவிப்பார் என்று பலருக்கும் இந்த பிரச்சனைதான். எங்களுக்கு எது ஊர்? அரசர் போகின்ற ஊரெல்லாம் எங்கள் ஊராக நாங்கள் கொள்ள வேண்டுமா? எங்கள் ஊர் ஜெயங்கொண்டம் என்று நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டுமா? ஜெயங்கொண்டத்திலே போய் நாங்கள் எங்கு தங்குவது? மரத்தடியிலா? மன்னருடைய அரண்மனை போல எங்களுக்கு இன்னொரு அரண்மனை வேண்டும் என்று கேட்டால் மரியாதையா? இப்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு பிறகே தஞ்சை மண்ணிலே நாங்கள் நிரந்தரமாக இருக்கிறோம். இப்பொழுதே கிளம்பு கிளம்பு என்று சொன்னால் என்ன செய்வது? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வயதாகிவிட்டது. இதோ நான் 47 அகவை, அவள் 52, இவள் 60, அவள் 61. இளம் பெண்ணாக இங்கு வந்து நடனமாடி எல்லோரையும் மகிழ்வித்தது. இப்பொழுது வயதான காலத்திலே எவ்வளவு தொலைவு மாட்டு வண்டியிலே பயணப்பட்டு அல்லது குதிரையில் ஏறியோ நாங்கள் ஜெயங்கொண்டம் வருவது? அங்கு வேரூன்ற முடியுமா? எங்கள் குழந்தைகள் அங்கு கற்றுக்கொள்ள முடியுமா? இப்பொழுது மிகப்பெரிய நடன சாலை இருக்கிறது. நாங்கள் இந்த கோவிலில் வளாகத்திலேயே நடனம் கற்றுக்கொள்கிறோம். அங்கு கோவிலில் உருவாகி அங்கு வளாகம் ஏற்பட்டு அங்கு நடனம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை நாள் ஆகும்? எனவே எங்களை நிர்கதியாக விட்டுவிட்டு மன்னர் கிளம்புகிறார் என்பது மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறது. அழுது புலம்பினாலும் யாரும் கேட்பாரில்லை. எங்களை பற்றி யாரும் எதுவும் நினைக்காமல் திடீரென்று கை கழுவி விட்டு போனது போல இருக்கிறது. என் இளமையை முழுக்க நான் இங்குதான் செலவழித்தேன். இந்த சிவனுக்காகத்தான் நடனமாடினேன். இப்பொழுது 2 காலும் குடைச்சல் வலி. இந்த வலியோடு நான் எவ்வளவு தொலைவு நடக்க? என் மகளுக்கு இன்னும் நாட்டியம் முழுமையாக கற்றுத்தரவில்லை. அவள் எங்கு போய் கற்றுக்கொள்வாள்? என் மகன் மத்தளம் வாசிக்கிறான். அவன் பயிற்சி பெற இன்னும் 5 வருடங்கள் ஆகும். அவன் யாரிடம் போய் கற்றுக்கொள்வான்? ஜெயங்கொண்டான் எப்படிப்பட்ட ஊர்? அங்கு மத்தளம் கற்றுக் கொடுக்கவோ, நிருத்தம் கற்றுக் கொடுக்கவோ, சமையல் கற்றுக் கொடுக்கவோ, முரசு இழுத்து அடிக்க கற்றுக் கொடுக்கவோ ஆட்கள் உண்டா? புதிய ஊரிலே நாங்கள் போய் என்ன செய்வது?
இப்படி ஒவ்வொரு அரசரும் இடம்பெயர்ந்தால் மக்களுடைய நிலைமை என்ன? இதை பற்றி மாமன்னருக்கு அருகே உள்ள நீங்களெல்லாம் சிந்திக்கவே மாட்டீர்களா? தலைநகரை இடம்பெயர வைப்பது என்பது சரியான செயல் அல்லவே. அது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இடைஞ்சல் அல்லவா? மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவல்லவா? எங்களை புறக்கணிப்பதாக நாங்கள் நினைக்கிறோம், எங்களை இழிவுபடுத்துவதாகவும் நாங்கள் நினைக்கிறோம். நான் என் மனக்குமரலை, இத்தனை பேர் மனக்குமரலையும் நான் என் வாயால் சொல்லிவிட்டேன். நீங்கள் இதை ராஜேந்திரரிடம் சொன்னாலும் சரி, சொல்லாது போனாலும் சரி, நீங்கள் எல்லோரும் தஞ்சையை விட்டு படைக்கலன்களோடு நகரும் பொழுது நாங்கள் நெஞ்சிலே அடித்து கொண்டு அழுவோம். ஐயா அருண்மொழிப்பட்டரே, என் நெஞ்சிலே உள்ளதை, இதோ இங்கு சுற்றி உள்ளோர் நெஞ்சில் உள்ளதை என்னால் வார்த்தையாக்க முடிந்தது. என்னால் வார்த்தையாக்கி உங்களிடம் சொல்ல முடிந்தது. அதுவே சிவனுடைய செயல். இதை நீங்களே சீர்தூக்கி பார்த்து, நான் தவறு என்றால் என்னை பிறம்பால் அடியுங்கள், சரி என்றால் இதில் உள்ள உண்மையை தயவு செய்து மன்னரிடம் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் தஞ்சையை விட்டு நீங்கும் பொழுது நாங்கள் எல்லாம் நெஞ்சிலே அடித்து கொண்டு அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. இந்த வயதான காலத்திலே வேறு ஊருக்கு குடிவர தயவு செய்து எங்களை கட்டளையிடாதீர்கள். எங்களால் வர இயலாது. தஞ்சையை விட்டு வர முடியாது. இந்த கோவிலை விட்டு நகர முடியாது. பிரகதீஸ்வரரை தினம்தோறும் நமஸ்காரிக்காவிட்டால் எங்களுக்கு பொழுது போகாது. எல்லா நாட்களிலும் பெண்கள் உள்ளே வர முடியாது. பெண்கள் வர முடியாத நாட்களில் நாங்கள் வாசலிலே நின்று கோவில் விமானத்தை நமஸ்கரித்து விட்டு போவோம். அவ்வளவு பிரேமை எங்களுக்கு பிரகதீஸ்வரர் மீது உயிர். அவரை விட்டு வர சொல்லாதீர்கள். இப்படி ஒவ்வொரு அரசனும் தங்கள் தலைநகரை மாற்றிக்கொண்டிருந்தால் அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய கேடு, எத்தனை பெரிய அவஸ்தை. இதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள்? உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் வேரோடு குடிபெயரும்படி நீங்கள் சொன்னால் எங்களால் எப்படி கேட்க முடியும்? உங்களோடு மறவர்கள் வந்து விடுவார்கள், உங்களோடு அந்தணர்களும் வந்து விடுவார்கள். இங்கு இருக்கின்ற உழவு மக்கள், விவசாயிகள் என்ன செய்வார்கள்? இந்த நிலத்தை விட்டு எங்கே வருவார்கள்? அவர்களை விட்டு விட்டு போக போகிறீர்களா? இங்குள்ள கம்பாளர்களும், இங்குள்ள கருந்தச்சர்களும், இங்குள்ள மரத்தச்சர்களும் என்ன செய்வார்கள்? அவர்களை அழைத்து கொண்டு போனால் அவர்கள் வீடுகளெல்லாம் யார் குடியிருப்பார்கள்? எங்களை எல்லாம் இங்கேயே விட்டு போக போகிறீர்களா? அல்லது அங்கே அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே நடனமாடு என்று சொல்ல போகிறீர்களா? என் மகளுக்கு நடனம் முழுவதும் கற்றுக் கொடுக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நான் நகருவதாக இல்லை. இனி உங்கள் உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சீராளன் திகைத்து போனான். என்ன தைரியமாக பேசுகிறாள் இந்த பெண்மணி! சோழ தேசத்திலே இவ்வளவு எளிதாக ஒரு அரசு அதிகாரியிடம், அதுவும் கிட்டத்தட்ட அரசருக்கு நிகரான ஒரு அதிகாரியிடம் ஒரு பெண்மணி இப்படி பேச முடியும் என்றால் என்ன அற்புதம் இது! இந்த மாதிரி பேசுவதற்குத்தானே மயிலையில் முயற்சி செய்தோம். வாயை மூடு, வாயை மூடு என்றல்லவா அந்தணர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு கேள்விக்கு இவளுடைய ஆதங்கத்திற்கே என்ன பதில் சொல்லப் போகிறார் அருண்மொழிப்பட்டர்? ஆவலாக காத்திருந்தார். குடந்தையிலிருந்து இடம்பெயர்ந்து தஞ்சை வந்தோமே, குடந்தை அழிந்தா போயிற்று. பழையாறை கோட்டையை அப்படியே விட்டுவிட்டு தஞ்சைக்கு வந்த புதிதாக அரண்மனை கட்டி கொண்டோமே, சோழக்குலம் அழிந்தா போயிற்று. ஒரு தேசம் பெரியதாக எல்லைகள் விவரிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய தலைநகரம் அதன் எல்லைக்கு ஏற்ப நடுநாயகமாக இருக்க வேண்டும். சோழ தேசத்தில் வடக்கு எல்லை விரிவடைந்து விட்டது. கீழே சாளுக்கியம் வரை நம்முடைய கொடி பறக்கிறது. மேலை சாளுக்கியத்திலே எதிர்ப்பு இருக்கிறது. கங்க தேசமும் ராஷ்டிரகூடமும் நமக்கு அடிபணிந்து இருக்கின்றன. குடகுமலை நம்முடைய சாம்ராஜ்யமாக இருக்கிறது. சேரர்கள் காணாமல் போனார்கள். மதுரை மண்ணோடு மண்ணாயிற்று. இலங்கையை எரியூட்டி பாண்டியருடைய மணிமுடியும் செங்கோலையும் பறித்து கொண்டு வந்தாகிவிட்டது. தஞ்சைதான் என்னுடைய மண் என்று உட்கார்ந்து கொண்டிருந்தால் வடக்கே இருந்து மேலை சாளுக்கியம், கிழை சாளுக்கியத்தின் வழியாக திருவெற்றியூரை தாக்குவான். திருவெற்றியூர் நாம் எல்லை இப்போதைக்கு. அது இன்னும் விரிவாக்கப்படும். மயிலையிலே திருவல்லிக்கேணியும் அடிப்படும். திருமல்லை அவர்கள் வசப்படும். காஞ்சிபுரம் நோக்கியும் அவர்கள் வரலாம். காஞ்சிபுரம் தாண்டி எசாலம், எண்ணாயிரம் என்றும் பரவலாம். அங்கிருந்து நடுநாட்டிற்கு வரலாம். அங்கிருந்து தஞ்சை ஒரு நாள் பயணம். எனவே 3 நாளிலே தஞ்சையை எதிரிகள் எட்டி விடலாம். அதற்காக தலைநகரை மாற்றி வடக்கிலேயே எதிரிகளை தடுத்து நிறுத்தும் வண்ணம்
ஒரு புதிய அரண்மனையை, மிக வலுவான கோட்டையை ராஜேந்திரர் கட்டி கொண்டிருக்கிறார். வெறும் அரண்மனை கட்டினால் அது ஓப்பாக இருக்காது என்று தன் தந்தையைப் போலவே மிக சிறப்பான ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்து அதற்கான செயலிலே ஈடுபட்டு இருக்கிறார். தஞ்சையை பற்றி இவ்வளவு பெருமையாக நீங்கள் பேசுவது சந்தோஷமாக இருக்கிறது. உடையார்குடி வந்து பார்த்திருக்கிறீர்களா? வாருங்கள். மிகப்பெரிய ஏரி, கடல் போல ஏரி, 3 போகம். அங்கு வந்து இதைவிட அதிகமான சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் நீங்கள் இருக்க முடியும். ஆரம்ப நாட்களிலே வீடு அமைவதும் வீட்டிற்குள் சௌகரியங்கள் அமைவதும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இதோ நான் புழுங்கிய இந்த தஞ்சையை விட்டு, என் அரண்மனையை விட்டு நான் நகர்ந்து போகப் போகிறேன். என் தகப்பன் இங்கு இருக்கிறார். எடுத்தவுடன் தந்தையையும் தாயையும் பிரிந்துவிட்டு நான் என் மனைவியோடு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். ஒருவேளை மனைவியும் வர மறுக்கலாம். அப்பொழுது நான் தனியாக போவேன். இதற்கு அழ முடியுமா? அரசு பணி என்று வந்தாகிவிட்டது. அரசு பணி என்று வந்தால் அப்பொழுது இடம்பெயர்தல் என்பது அரசு பணியாளர்களுக்கு விதித்த முதல் சட்டம். அரசு எங்கு இருக்கிறதோ அங்குதான் அரச பணியாளர்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அரச பணியாளர்கள். மாதம் நெல்லும் காசும் உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுகின்றன. உங்களுக்கு சௌகரியமாக இருப்பதற்காக எல்லா வசதியும் செய்து தரப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் இந்த இடம் விட்டு பெயர மறுத்தால், வர முடியாது என்று சொன்னால், உங்கள் மீது அரசர் தண்டனைக்குரிய குற்றம் சாட்டலாம். தண்டனையையும் தரலாம். அரசர் என்ன தண்டனை தருவார் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இதை நான் கொண்டு போய் அரசரிடம் சொன்னால் அரசர் சில வினாடிகள் யோசிப்பார். பிறகு அவர்கள் யாரும் வரவேண்டாம். நான் வேறிடத்திலிருந்து நடன மாதர்களையும் முரசொலிப்பவர்களையும் மத்தளம் வாசிப்பவர்களையும் ஓதுவார்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறேன். எல்லாமே புதியதாக இருக்கட்டும். அரண்மனை புதிதாக இருக்கட்டும். கோட்டை புதிதாக இருக்கட்டும். கோவில் புதிதாக இருக்கட்டும். கோவில் பணியாளர்களும் புதிதாக இருக்கட்டும் என்று சொல்லிவிடுவார். பிறகு மாதாந்திர நெல்லும் பொற்களஞ்சியும் எப்படி கிடைக்கும் என்று கேள்விக்குறிதான். ஆனால் அரசர் குரூரமானவர் அல்ல. அதற்கான ஏற்பாடுகள் செய்யத்தான் வந்திருக்கிறேன். இங்கே கணக்கு வழக்குகள் சுத்தமாக இருக்கின்றன. தொடர்ந்து இந்த கோவில் பராமரிப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து உத்தரவாதம் தருவதாக நான் வந்திருக்கிறேன். தலைநகரம் மாறப்போவது உறுதி. அதிலும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த கோவில் மீது அன்பு வைத்து இதை விட்டு வரமாட்டேன் என்று சொல்வது மிக சரியான வாதம். எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்வதும் ஏற்புடையதே. நான் என் இளமை காலம் முழுவதும் செலவழித்தேனே, இதை விட்டு இப்பொழுது எப்படி வருவேன் என்று நீங்கள் கேட்பது உணர்ச்சி மயமானது. அந்த உணர்ச்சியை நான் மதிக்கிறேன். தலைநகரை மாற்றக்கூடாது என்ற வார்த்தையெல்லாம் தயவு செய்து நீங்கள் வாயை திறந்து சொல்லிவிடாதீர்கள். ராஜேந்திரர் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். சோழ தேசம் வரை மேலை சாளுக்கியம் படையெடுத்து வந்துவிட்டால் அப்பொழுது நெல்லும் போயிற்று, களஞ்சியும் போயிற்று, ஆடல் பாடலும் போயிற்று. இந்த கோவில் இருக்குமா என்பது கூட சந்தேகமே. எனவே எதிரி யார், அவனுடைய வலிவு என்ன, மன்னர் என்ன செய்தால் எதிரி தயங்கி நிற்பான் என்று புரிந்து கொண்டு பேச வேண்டும். மேலை சாளுக்கியத்திற்கும் நமக்கும் உண்டான பகைமை ஊர் அறிந்தது. கீழே சாளுக்கியத்தை ஏதாவது ஒரு வகையிலே கபலீகரம் செய்து மேலை சாளுக்கியத்தினர் உள்ளே வர முயற்சிக்கிறார்கள். பல்வேறு விதமான ராஜதந்திரங்கள் நடைபெறுகின்றன. இவை எல்லாவற்றையும் மாமன்னர் ராஜேந்திரர் முறியடித்து கொண்டு இருக்கிறார். எனவே அது பற்றியெல்லாம் கவலைப்படாது நீங்கள் இந்த கோவிலை சரியாக பராமரியுங்கள். உங்களுக்கு உண்டான இந்த சலுகைகள் உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். அதற்குண்டான ஏற்பாட்டை இங்கு தலைமை வகித்து என் தகப்பனான கிருஷ்ணன் ராமன் செய்வார். பரமன் மழப்பாடியார் இந்த தேசத்தின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வார். தெற்கே உள்ள பாடிகள் காவல்கள் பலப்படுத்தப்படும். எவரிடமிருந்தும் எந்தவிதமான தொந்தரவும் வராது. இப்பொழுது இருக்கிறபடியே சந்தோஷமாகவும் கம்பீரமாகவும் நீங்கள் வாழலாம். கோவில் என்கின்ற விஷயத்தை எவ்வளவு பெரிய கொடுங்கோல் மன்னனும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான். எனவே நீங்கள் அங்கு வருவது உச்சிதமல்ல என்பதே என் எண்ணம். உங்கள் வயதான காலத்திலே இந்த கோவிலை பராமரித்து இருங்கள். உங்களுடைய குழந்தைகளை இங்கேயே வளருங்கள். அவர்கள் விருப்பப்பட்டால் அங்கே அனுப்பி வையுங்கள். ஆனால் அந்த கோவிலிலும் நடன மாதர்கள் இருப்பார்கள். மற்ற எல்லா கலைஞர்களும் இருப்பார்கள் என்பதை கவனித்து கொள்ளுங்கள்.
எனவே அங்கு பாடுகிற வாய்ப்பு போயிற்றே, ஆடுகிற வாய்ப்பு போயிற்றே என்று எண்ணாதீர்கள். தலைநகரம் மாறினால் தஞ்சை காலியாகிவிடுமே. எப்படி காலியாகும்? தஞ்சையில் உள்ளவர்கள் தஞ்சையிலே தானே இருப்பார்கள். நீங்கள் சொன்னது போல உழவர்கள் எல்லாம் நிலத்தை விட்டு போய்விடுவார்களா? இங்கிருந்து மறவர்கள் இடம் பெயர்வார்களா? இங்கிருந்த அதிகாரிகள் நகருவார்கள். இங்கு உள்ள சில வணிகர்கள் இடம் பெயரலாம். ஆனால் அடிப்படையில் இங்கு என்ன வசதிகள் உண்டோ அந்த வசதிகளை நீங்கள் அனுபவிக்க யார் யார் அவசியமோ அவர்களை நியமித்து விட்டுத்தான் போவோம். அப்படி சொல்ல முடியாதையா. என்ன? சோற்றுக்கடை வீதி என்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. சரி, அதில் உள்ள அந்தணர்கள் எல்லாம் எப்பொழுது ஜெயங்கொண்டான் போகலாம் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாட்டு வண்டி வாங்கி அதிலே எல்லா சாமான்களையும் ஏற்றி இருந்த வீட்டை விட்டுவிட்டு ஜெயங்கொண்டத்தை சோறு சமைக்க போய் விடுவார்கள். அதனால் என்ன? இங்கு வேறு யாரேனும் சமைத்து விட்டு போவார்கள். வேறு யாரேனும் வந்து வாடகைக்கு இருப்பார்கள். அந்த ஆட்கள் நகர்ந்து விட்டால் இங்கு ஆட்களே இல்லையா? தலைநகரம் மாறுவதால் உங்கள் வாழ்வாதாரம் ஒரு காலம் பாதிக்காது. நீங்கள் சொல்வது போல உழவர்கள் இங்கு உழுது கொண்டுதான் இருப்பார்கள். நெற்பயிர் வளர்ப்பார்கள். வாழை மரம் வளர்ப்பார்கள். வாழைத்தார் சாயும். மாடுகள் பால் கறக்கும். ஆடுகள் குட்டி போடும். எல்லாம் ஒழுங்காக நடக்கும். இது ஒரு ஊர். முன்பு மன்னர் ஆண்ட ஊர் என்று அமைப்போடு இருக்கும். அதை தவிர ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த இடத்திற்கு வருபவர்கள் யார்? தஞ்சையில் உள்ளவர்கள் இல்லை. வெளியூரிலிருந்து கும்பல் கும்பலாக மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு இங்கு வந்து பிரகதீஸ்வரரை வணங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். இப்படி இன்னும் பல ஆயிரம் வருடங்களுக்கு இப்படி வேக்கின்ற மனிதர்கள் பல்வேறு திசையிலிருந்து வருவார்கள். அத்தனை சிறப்பாக இந்த கோவில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வு பற்றி என்ன பயம்? ஒரு காலம் பயப்பட வேண்டாம். தஞ்சை பாழ்பட்டு போகுமே? போகாது. குடந்தை பாழ்பட்டா போயிற்று. முன்னை விட ஜொலிப்பாக இல்லை. தஞ்சைக்கு வெளியூர் ஆட்கள் வருவார்கள். இங்கு தங்க முற்படுவார்கள். அவர்களால் தஞ்சை இன்னும் ஜொலிப்பாக மாறும். மன்னரை சந்திப்பது அரிதாக போகுமே. மன்னரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கு நிர்வாகம் செய்ய கிருஷ்ணன் ராமன் இருக்கிறார். பரமன் மழப்பாடியார் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியான அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே அது பற்றி எந்த கவலையும் வேண்டாம். தெற்கு பக்கம் பாண்டியர்களுடைய தொந்தரவு எதுவும் வராமல் இருப்பதற்கு மிக பலமான பாடிக்காவல் செய்யப்பட்டு இருக்கிறது. தஞ்சை மிக பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே எது பற்றியும் கவலைப்படாது இங்கு இருங்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் இல்லாது போகிறீர்களே என்ற வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆரம்பத்திலே இருக்கும். பிறகு ஒரு நிம்மதியே வந்துவிடும். மன்னர் வருகிறார் என்று பரபரக்காமல், மன்னருக்காக என்று ஆடி ஓடி செய்யாமல் நீங்கள் விட்டேத்தியாக இருக்கலாம். மன்னர் வடக்கே ஜெயங்கொண்டத்தில் கூட அல்ல, இன்னும் வடக்கே போரிட்டு கொண்டிருப்பார். அவருக்காக இங்கு பிரகதீஸ்வரருக்கு இடையராது நாமம் சொல்லி தேவார திருவாசக பதிகங்கள் ஓதி நடனமாடி கொண்டிருக்கலாம். வேத விற்பனர்களை கொண்டு வேதம் ஓத வைக்கலாம். எல்லா சதய நாளிலும் செய்வது போல திருவாதிரை திருநாளிலும் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். திருவாதிரை நம்முடைய மன்னனின் நட்சத்திரம். அவர் சிவஸ்வரூபம், மன்மத ரூபன். ஒரு அதிகாரி அமைதியாகவும் பணிவாகவும் வாயை மூடு என்று சீராமலும் நிதானமாக விளக்க, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற மெல்லிய அழுத்தமும் இருப்பதை சீராளன் உணர்ந்து கொண்டான். இப்படித்தான் பேச வேண்டும் ஒரு அதிகாரி. நீ என்னடா பேசுவது என்றெல்லாம் அந்த அந்தணர்கள் குதிக்கிறார்கள். உனக்கு என்னடா தெரியும் என்றல்லவா பேசுகிறார்கள். ஆனால் இவரும் அந்தணர்தான். என்ன சிறப்பாக இருக்கிறது அந்த பேச்சு. மயிலை அந்தணர்களை நிச்சயம் கண்டிக்க வேண்டும். இது பற்றி அருண்மொழியிடம் பேச வேண்டும் என்று சீராளன் நினைத்து கொண்டான். தலைநகரம் மாறப்போகிறதா? ஆமாம். எதற்கு ஜெயங்கொண்டான்? இன்னும் வடக்கே வந்துவிடலாமா? இன்னும் வடக்கே என்றால் மயிலை திருவல்லிக்கேணியில் தலைநகராக கொள்ளலாமே. மிக அற்புதமான புல்வெளி, மேடான இடமாக இருக்கிறது. நல்ல ஆறுகள் இருக்கின்றன. அந்த இடத்திலே வந்து நின்று விடலாமே. என்ன ஆறு? கூவம் என்று ஆறு இருக்கிறதே. அது போதாது. அது மெல்லிய ஓடை போன்றது. மழைக்காலத்தில் மட்டும் நீர் வருகிறது. இது கொள்ளிடம், மிகப்பெரிய ஆறு. பல கிளை நதிகள் இருக்கிறது. பல கிளை நதிகளை மேலும் ஏற்படுத்தி தூர்வாரி ஊருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்.
கால்வாய்கள் மூலம் எல்லா இடமும் இணைக்கப்பட்டு இருக்கின்றன. இங்கு நல்ல நீர்வரத்து இருக்கிறது என்பதால் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கிருந்து ஒரு நாழிகை பயணத்திலே உடையார்குடி என்கின்ற ஊரை அடைந்து விடலாம். வீரநாராயணபுரம் என்ற ஏரி இருக்கிறது. கடல் போல பெரியது. 3 போகம் விளைகிறது. எனவே அங்கிருந்து தானியங்களும் அரிசியும் வந்து விடுகின்றன. நல்ல பசுக்கள் அங்கு வளர்க்கப்படுகின்றன. அங்கிருந்து பாலும் வெண்ணையும் நெய்யும் இந்த பக்கம் வந்துவிடும். அதுவும் தவிர கோட்டைக்குள்ளேயே உழுது பயிரிடவும் காய்கறிகள் விதைக்கவும் மன்னர் வழி செய்திருக்கிறார். இப்போதே இங்கு ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கியிருக்கிறார்கள். உறுதியான வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆயிரக்கணக்கானவர் வந்தால் அவர்களுக்கும் உறுதியான வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கூவத்தின் கரையிலுள்ள மயிலை மாமன்னர் ராஜேந்திரருக்கு தாங்காது. அது போகும் வழி. இப்பொழுது உன்னை கூப்பிட்டு அனுப்பியது ஒரு முக்கியமான செயலுக்காக. சொல்லுங்கள். போகும் வழியில்தான் நாங்கள் அரிசி கொள்முதல் செய்ய வேண்டும். இங்கிருந்து சிறிதளவு எடுத்து போவோம். உள்ளுக்குள்ளே கீழே சாளுக்கியம் போகும் பொழுது லட்சோப லட்சம் படை வீரர்களுக்கு உண்டான அரிசியை நீ அங்கு வணிகர்களிடமிருந்து வாங்கி தர வேண்டும். காய்கறிகள், ஆடுகள் என்று பல்வேறு வகையான உணவுகளை நீங்கள் வண்டியிலே ஏற்றி அனுப்ப வேண்டும். அதற்கு உண்டான வண்டிகளை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு கூடை அரிசி இவ்வளவு என்று தீர்மானம் செய்து காசு வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு ஆடு இத்தனை என்று சொல்லி காசு வாங்கி கொள்ள வேண்டும். காய்கறிகளுக்கும் தனி விலை, நெய், எண்ணெய் மற்றும் மருந்து சாமான்களுக்கும், காயப்பட்டால் கட்டுவதற்கு உண்டான துணிகள், மாற்று உடைகள், உடைவாள் உடைய தோல்வார் போன்றவை பெய்ந்துவிட்டால் தைத்து கொள்வதற்கு உண்டான தோல் விற்பனர்கள், தொழிலாளிகள், ஈட்டிகளையும் வாட்களையும் சரி செய்து கொடுக்க கம்மாளர்கள், மரத்தச்சர்கள், மரச்சக்கரங்கள் உடைந்துவிட்டால் உடனடியாக செய்து தரக்கூடியவர்கள் என்று பலரும் அந்த இடத்திலே தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்மாளர்களோடும், மரத்தச்சர்களோடும், நெசவாளிகளோடும், தோல் விற்பனர்களோடும், மருத்துவர்களோடும் வருவோம். ஆனால் அது போதாது. என்னென்ன விதமான மருந்துகள் வேண்டுமென்று உனக்கு ஆதுரசாலையில் இருந்து பட்டியல் தருகிறேன். அந்த மருந்துகளை தயார் செய்து வை. 3 லட்சம் வீரர்களுக்கு உண்டான அரிசியை சேமித்து வை. எப்பொழுது கேட்டாலும் உடனடியாக அரிசி கொண்டு வந்து சோறாக்கி பரிமாறுவதற்கு உன்னுடைய சமையல்காரர்களையும் ஏற்பாடு செய். உன்னால் செய்ய முடியும் அல்லவா? நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் மயிலை திருவல்லிக்கேணியில் அந்தணர்கள்தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதுதான் சட்டமாக இருக்கிறது. அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. சொன்னால் வேகமாக பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள், சும்மா இரு என்று அதட்டுகிறார்கள். நாங்கள் பார்க்காத அரசியலா, அரசாங்கமா, எங்களுக்கு தெரியாதா என்று ஏகடியம் பேசுகிறார்கள். அவர்களுடைய பேச்சு முரட்டுத்தனமாக இருக்கிறது. என்னால் வாள் உருவி தாக்கிவிட முடியும், கோல் எடுத்து அடித்துவிட முடியும். அப்படி செய்வது தவறு என்று நமக்கு சட்டம் சொல்கிறது. அந்தணர்களை கொல்வது பாவம் என்கிறார்கள். அதே நேரத்திலே அந்தணர்கள் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தலையெழுத்து நமக்கு இருக்கிறது. ஒரு நாளும் இல்லை. அந்தணர்கள் சொல்வதே கடைசி எண்ணம் என்பது ராஜேந்திரருக்கு பிடிக்காது. இங்கு யார் வேளாளரோ அவரே தானியத்திற்கு பொறுப்பானவர். யார் கம்மாளரோ அவரே ஆயுதங்களுக்கு பொறுப்பானவர். யார் மரத்தச்சரோ அவரே வாகனங்களுக்கு பொறுப்பானவர். யார் தோல் விற்பனரோ அவரே மற்ற விஷயங்களுக்கும் பொறுப்பானவர் என்று தெள்ளத் தெளிவாக அவர் உத்தரவிட்டிருக்கிறார். வெறுமே பிராமணர்களை அவர் மதிப்பதே இல்லை. நீ சொன்னதை அப்படியே சொன்னால் போதும், கூசாமல் அறை விடும். சொல்கிற பழக்கமெல்லாம் ராஜேந்திரருக்கு இல்லை. நாளையிலிருந்து உங்கள் அக்ரகாரங்களை காலி செய்துவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அங்கு முழுவதும் வேளாளர்கள் நுழைவார்கள் என்று ஒரே ஒரு வரியில் உத்தரவிட்டு விடுவார். அது உடனே செயல்படுத்தப்படும். ராஜேந்திரர் வந்ததும் பிராமணர்களைத்தான் முதலிலே நாடு விட்டு துரத்தினாராமே, அதுபோலவா? அதைவிடவும் மோசமாகவும் இருக்கும். அவர்கள் வேறு தேசத்தினர். இங்கு வந்து உளவு பார்த்தார்கள். உளவு பார்த்து அதற்கு உண்டான வெற்றிகளை பெற்றார்கள். அவர்களை வெற்றி பெற விட்டது நம்முடைய தவறு. அதனால் திருப்பி அனுப்பினார். இந்த ஊரிலே உட்கார்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்தையே கேலி செய்து கொண்டிருந்தால் முதுகு விரிந்து போகும். ராஜேந்திரர் அடிப்பாரா? அவர் பிறப்பு பற்றி கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன்.
முகத்தில் கூட அடி விழும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், கோபம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாது. அன்பு மிகுந்துவிட்டால் அவரை விட நல்ல நண்பர் கிடையாது. நீ அவரிடம் நல்ல பெயர் சம்பாதிக்க வேண்டுமென்றால் எது சொன்னாலும் சரி என்று சொல்லிவிடு. எதிர்த்து பேசவே கூடாதா? குறை இருந்தால் மிக பக்குவமாக எடுத்து சொல். அந்த பக்குவம் எப்படி? என்ன? நீர் கிடைப்பது மிகவும் கடினம், சோறு கிடைப்பது அதனினும் கடினம். ஆனால் கடற்கரை ஓரமாக போனால் தென்னை மரங்கள் உண்டு, விளை நிலங்கள் உண்டு. எனவே சோறு கிடைக்கும். அதுவும் தவிர குளிர்காற்று நன்றாக இருக்கும். கடற்காற்று அனுபவித்தபடியே போகலாம். கீழே சாளுக்கியம் நடுவே வரை உள்ளே போய்விட்டு பிறகு மேற்கு பக்கம் திசை திரும்பலாம். இதுதான் அவர் கேட்பது. இப்படி காரண காரியத்திற்கு நீ பதில் சொல்வாய் என்றால் அப்படியா என்று சிந்திப்பார். அந்த சிந்திப்பிலே நீ சொல்வது சரி என்று தெரிந்துவிட்டால் நீ ராஜா, மன்னருக்கு ஓப்பானவன். நான் சொல்வது தவறு என்றால் அடை முட்டாள், சும்மா இரு என்று ஒரு வார்த்தையில் அடக்கிவிடுவார். நீ பங்கு பெற்றாய் அல்லவா, அதுவே அவருக்கு சந்தோஷம். பங்கும் பெறாமல் குறை சொல்வதுதான் அவருக்கு பிடிக்காத விஷயம். இதைத்தானையா அந்த மயிலை அந்தணர்கள் செய்கிறார்கள். நேரடியாக பிரச்சனைகள் சொல்கிற பொழுது பிரச்சனையையும் தீர்க்க மாட்டேன் என்கிறார்கள். அதே சமயத்திலே பிரச்சனையை தீர்க்க நாங்கள் பார்த்து கொள்கிறேன் என்றால் அதற்கும் வழிவிட மாட்டேன் என்கிறார்கள். நான் வந்து அதை பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதே. அப்பொழுது மன்னரிடம் நீ இதற்கான பொறுப்பை ஏற்கிறாய் என்று சொல்லவா? சொல்லிவிடுங்கள். மன்னரை மறுபடியும் சந்திக்க ஆசை இல்லையா? பெருத்த ஆசை உண்டு. தந்தை கிருஷ்ணன் ராமன் அவர்களையும் சந்திக்க ஆசை உண்டு. வா, முதலில் என் வீட்டிற்கு போகலாம். என் தந்தையை பார்த்துவிட்டு மாமன்னரை பார்க்கலாம். தொண்டை தேசத்திலிருந்து வந்த அந்த சாதாரண வேளாள இளைஞன் அந்த சோழ சாம்ராஜ்யத்தின் அரசியலுக்குள் அவன் அறியாமல் நுழைந்தான். அவன் மனைவி தாமரை செல்வி தன் புருஷன் எப்பொழுது வருவான், எப்பொழுது கூடலாம் என்று காத்து கொண்டிருந்தாள். அவளுடைய கனவு இப்போதைக்கு நிறைவேறப் போவதில்லை என்பதை அவளுடைய விதி ஏற்கனவே தீர்மானம் செய்து வைத்திருந்தது. இத்துடன் இந்த அத்தியாயத்தை இங்கு நிறுத்துகிறேன். மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.